தாய்மாமன் சீரியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீரியலை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கொடுக்குற கமெண்ட்ஸ் என்னென்னா 90s வர வேண்டிய ஸ்டோரி இந்த காலகட்டத்திலையா அப்படின்னு சொன்னாலும் சில இடங்களில் இன்னமும் இந்த பாண்டிங் இருக்க தான் செய்யுது. ஸோ உண்மையாலே தாய்மாமனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை இந்த சீரியலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த சீரியல் பல பேருக்கும் கனெக்ட் பண்ணுற வகையில் இருக்கும். ஆனால் இந்த சீரியலுடைய ஹீரோக்கும் ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற வகையில் இருக்கும்னா கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் டு த ஹார்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவருடைய அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சீரியலில் நடந்த இந்த மாயாண்டிக்கு நடந்த மாதிரி அது என்ன, அண்ட் இவருடைய சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வழிகள் என்ன, இந்த அழகர் யார், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தாய்மாமன் சீரியலில் ஹீரோவாக வலம் வந்துட்டுருக்காரு ஆக்டர் சஸ்டிக். இவருடைய ரியல் நேம் நாகராஜ். ஸோ இவரை நம்ம எல்லாருக்கும் ஒரு டான்ஸராக தெரிஞ்சிருக்கோம். அண்டு குறிப்பாக ஸ்னேகா அவர்களுக்காக அவருடைய சொந்த ஊரில் பூந்தோட்டமே நான் வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னதும் கூட பிரசன்னாக இருக்கும் போதும் அடப்பாவீங்களா, நான் அவனுடைய புருஷன்டா, இந்த டைலாக் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா நானே சூப்பராக மேலே வந்திருப்பானே அப்படின்ற மாதிரிலாம் கேலி கிண்டெல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன் தான். இவருடைய சொந்த ஊர் மதுரை. இவர் ஒரு பக்கா மதுரைக்காரர். இவருக்கு தனியாக அந்த ஸ்லாங் சொல்லித்தரணும் அவசியம் கிடையாது. ரொம்ப நல்லாவே பேசுவார். சென்னைக்கு 3 வருடங்கள் ஆகுது. இந்த சீரியலில் இவருடைய நேம் அழகர். இவங்களுடைய குலசாமியுடைய பேரும் அழகர் தானே. ஸோ ரொம்ப ஜாலி டைப்பாக எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே எல்லோரையும் ஃபன் பண்ணிக்கிட்டு, இந்த சோர்வு அப்படின்றது எந்த இடத்துலையும் இவருக்கு இருந்ததே கிடையாதான். அந்த சீரியலோட ஹீரோயினே ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள மனசளவில் இப்படிப்பட்ட வலி வேதனையான்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாலே இந்த மாதிரி நிலமை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம நிறைய டாப் லெவலில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின், நிறைய ஆக்ட்ரஸோடைய ஃபுல் ஸ்டோரிலாம் கேட்கும் போது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அப்படி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஹீரோக்கு இருக்கான்ற மாதிரி தான் இவருடைய இந்த ஸ்டோரியை கேட்கும் போது இருக்குது. என்னென்னா இவரை வளர்த்ததே அவங்களுடைய தங்கச்சி தானாம். இவருக்கு அவங்க தங்கச்சின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். அவங்க தங்கச்சி எது கேட்டாலும் கொடுத்துருவாராம். ஏன் அவங்க தங்கச்சியை ரொம்ப பிடிக்கும்னா, பொதுவாகவே அண்ணன் தங்கச்சி பாண்டிங்கும் தாண்டி இவங்களை பார்த்துக்கிட்டது, வளர்த்தது, படிக்க வச்சது எல்லாமே அவங்களுடைய தங்கச்சி தானாம். தங்கச்சி அவங்களுடைய படிப்பையும் விட்டுட்டு தன்னுடைய அண்ணன் அடுத்த லெவல் போகணும், அண்ணன் எப்படியோ ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றான், அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு படிக்க தெரியாத தாய் அண்டு அப்பா இப்போ இல்லை அண்ட் தங்கச்சி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்காரு அழகர் என்கிற சஸ்டிக். ஸோ அவங்களுடைய அப்பா என்ன ஆனார் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் இருக்கும். இல்லாமல் இருக்கிறது வேறு, இருந்தும் இல்லாமல் இருக்கிறது வேறு. ஏன்னா இவங்களுடைய அப்பா கிட்டத்தட்ட 13 வருஷம் ஜெயிலில் இருந்தாராம். இதை கேட்கும் போது உண்மையாலே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த சீரியல்லையும் மாயாண்டி கேரக்டர் பண்ணவரை செய்யாத தப்புக்காக 10 வருஷத்துக்கு ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் குணங்களை அறிஞ்சு அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவருமா. இவங்க அப்பா செய்யாத குற்றத்துக்காக 2005 மே மாதம் 9ஆம் தேதி ஜெயிலுக்கு போனாராம். 2018 செப்டம்பர் 7ஆம் தேதி வெளியே வந்தாராம். இதுக்கு இடைப்பட்ட வருடத்தில் பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு லெட்டர்லாம் போடுவாராம். அவங்க அப்பாவும் இவங்களுக்கு லெட்டர்லாம் போடுவாங்களாம். அந்த நேரத்தில் மனிதன் படம் ரிலீஸ் ஆகியிருந்துதாம். அதில் வானத்தை பார்த்த, பூமியை பார்த்த, மனுஷனை இன்னும் பார்க்கலேன்ட்டு பாடல்லாம் வரும். அந்த பாடலில் உள்ளே போனவன் எல்லாருமே கெட்டவனும் கிடையாது, வெளியே இருக்கிற எல்லாரும் நல்லவனும் கிடையாதுன்ற மாதிரி லைனை இவருடைய இந்த ஓம் மந்திரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா அவங்க அப்பா தான் இவருடைய இப்போ வரைக்கும் ஒரு ரோல் மாடல், இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த அளவுக்கு அப்பா பிள்ளையாக இருந்தவர் அப்பா உள்ளே இருக்கார். எந்திரன் படம், சிந்து பாத், அது போல் சீரியலில் இறந்தவங்கள ரோபோவாக மாற்றுற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு ஏன் நம்மளும் ரோபோ உருவாக்கக்கூடாது, இந்த பரோலில் அப்பா வீட்டுக்கு வரும்போது அவர் அப்படியே வீட்டிலே வச்சுட்டு இந்த ரோபோவை அப்பாவுக்கு பதிலாக உள்ளே அனுப்பலாம், அவர் தண்டனை முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த ரோபோவை டிசேபிள் பண்ணலாம், இது போலலாம் அவர் நினச்சது உண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழுதுருக்காராம் லெட்டர்லாம் பார்த்துட்டு. அவங்க அம்மாவுக்கு படிக்க தெரியாதாம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் வளர்ந்த ஒருத்தர் தான் இவர். சூப்பராக டான்ஸ் பண்ணுவார். டிஜேடி 2ல் இவர் நல்ல பர்ஃபார்மராக இருந்திருக்காரு. ஸ்னேகா அவர்களே இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு ரசித்த நடிகை அப்படின்னா அது நதியா அவர்கள். அதை தொடர்ந்து ஸ்னேகா அவர்கள். ஏன் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு ரியல் லைஃப்லேயே அவங்கள பார்த்து சொல்ல பல பேருக்கும்
ஒரு எடுத்துக்காட்டாக தான் அது ஒரு படத்தோடைய நேமும் அவங்க படத்தில் வச்சுட்டாங்க. அண்டு இவர் ஸ்னேகாக்காக ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னா, படைத்த பிரம்மனே வந்து திகைத்துட்டாங்களாம். இந்த சிரிப்பை இன்னொரு பொண்ணுக்கு நம்ம வைக்கவே முடியாதே அப்படின்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஸ்னேகா அவர்களுடைய சிரிப்பு இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. தேவி பிரியா மேமை பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்லேயும் ஒரு அர்த்தம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான். அண்டு ஒரு 4 வயசு குழந்தை தான் அவங்க. எனக்கு காலேஜில் 26 அரியர், அதுவும் நான் காலேஜுக்கு அட்டண்டன்ஸ் இல்லாமல் போனதுனால இது மாதிரி ஆச்சு. நான் ரஜினி சாரோடைய தீவிரமான ரசிகர் அப்படின்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ரியல் லைஃப்பில் இன்னும் இவருக்கு லவ்லாம் எதுவும் கிடையாது, லவ்வே வேண்டவே வேண்டாம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. தங்கச்சிக்கு இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்காராம். தங்கச்சியுடைய குழந்தை எப்போ வரும்னு காத்துட்ருக்காராம். அதுக்கான தாய்மாமன் சீருக்கு ஒவ்வொன்றுத்தையும் தயார் பண்ணிகிட்ருக்காராம். ஸோ அந்த அளவுக்கு இவர் ரொம்பவே ஒரு தங்கமான ஒரு மனுஷன். ஸோ சீரியலை தாண்டி ரியல் லைஃப்பில் அவர் கூட படித்தவங்களும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாகராஜ் வந்து ரொம்ப 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 தங்கமான பையனாம். அண்டு கோலை ஏஞ்சல் இந்த ஸ்கூலில் தான் இவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது தொடர்ந்து எஸ்விஎன் காலேஜில் இவர் டிகிரி படிச்சிருக்காரு. ஸ்டேஜ் ஷோஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், மிமிக்ரி, மைம், இது போல் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் டாப் லெவலில் அப்போவே வந்திருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவரால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காராம். ரொம்ப ஜாலி டைப்பாம். அண்ட் இவர் கூட இருந்தவங்களும் ரொம்ப தங்கமானவங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போன ஒரு அப்பாவுக்கு பிறந்த பையன் அப்படின்ட்டா யாருமே அந்த இடத்துல கேலி கிண்டல்லாம் கூட பண்ணது இல்லையாம், ஒதுக்கி வச்சது இல்லையா. ஸோ ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜெயிலுக்கு போனவனுடைய பிள்ளை அப்படிலாம் கேலி கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை ஒதுக்கி வச்சதில்லை, என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்ன்ட்டு. அதனால தான் அவர் நான் ஒவ்வொரு நாளுமே இன்ஸ்பிரேஷனாக கொண்டு நான் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். டாப் அப்படின்ற ஒரு வார்த்தையில் டீயோடைய மேல்கோடு மட்டும்தான் நான் இப்போ மேலே வந்திருக்கேன். இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்படி அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் கடந்தால் தான் ஒரு வாழ்க்கை போராட்டத்திலேருந்து நம்ம மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைன்னு என்னென்னே புரியும்னு சொல்லுவாங்க. அது இவருடைய வாழ்க்கைக்கு கரெக்டாகவே இருக்குது. ஏன்னா ஊரில் கிராமத்தில் இருந்தவர், ஸோ இங்கே சென்னைக்கு வந்து நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா இப்படி ஒரு சீரியல், அதுவும் ஹீரோன்ற ஒரு ரோல் அப்படின்னும் போது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா கிராமத்து ரோலில் நடித்த நிறைய ஹீரோஸ் வந்து இப்போ வெள்ளித்திரையிலையும் ஹீரோவாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரியோராஜை சொல்லலாம், கவினை எடுத்துக்கலாம். இப்படி இவங்களுடைய இந்த கிராமத்து கதைக்களம் சரவணன் மீனாட்சி அப்படின்ற ஒரு ஸ்டோரியை வச்சு இப்போ டாப் லெவலில் அவங்களும் ஒரு வளர்ந்து வர ஹீரோவாக இருந்துகிட்ருக்காங்க. உண்மையாலே அவங்க கெரியர் குரோத் மாதிரி இவரும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும். இன்னும் இவருடைய வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஒரு யங்ஸ்டர் பல பேருக்கும் இன்ஸ்பிரேஷனாக வராருன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப பொறுப்பான பையனாகவும் இருக்கார். அப்பா நீ எனக்கு என்ன பண்ணன்னு கேட்குற பசங்களுக்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இவருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.